ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ராகி பசங்க விரும்பி சாப்பிடலன்னா இந்த ராகி பாயில்டு கேக் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ராகி பாயில்டு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 125 ml கப்பில் 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இது கூட அரை கப் கோதுமை மாவு, 1 கப் நாட்டு சர்க்கரை, அரை கப் கொக்கோ பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இனிப்புக்காக நம்ம 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இந்த இனிப்பு திகட்டாத இனிப்பாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ராகி மாவு அளந்த அதே கப்லேயே மற்ற எல்லா திங்ஸையுமே அளந்து எடுத்துக்கோங்க. கேக் நல்லா உப்பி சாஃப்டாக வரும். பவுடரை சேர்த்த எல்லா திங்ஸையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நெக்ஸ்ட் பவுலில் அரை கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் 1 கப் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நாட்டு சர்க்கரையில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அதனால் கேக் பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ராகி கேக் பட்டர் ரெடி பண்ணிட்டோம். கேக் பட்டர் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 2 சின்ன பவுல் எடுத்திருக்கேன். கேக் பட்டரை பவுலோட 1/4 அளவு சேர்த்துடலாம். கேக் வேகும்போது பவுலோட மேல் விளிம்பு வரைக்குமே உப்பி வரும். அதனால கேக் பட்டரை 1/4 அளவு நம்ம சேர்த்தா போதும். பவுலை 2 தடவை இந்த மாதிரி லேசாக தட்டினோன்னா ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியே வந்துடும். கேக் பவுல் ரெடி பண்ணிட்டோம். இனி இதை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துருக்கேன். தண்ணீர் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேக் பவுலில் கடாயில் வைக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 பவுலையுமே கடாயில் வச்சிடலாம். ஸ்டவ்வை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணீர் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ்வை நம்ம ஃபுல் ஹீட்டில் வச்சோன்னா தண்ணீர் கொதிக்கிற வேகத்தில் கேக் பவுல் மேலே விழுந்துடும். கேக் முழுக்கவே வீணாக போயிடும். அதனால் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கேக்கை வேக வைக்கணும். கடாயை மூடி வச்சிடலாம். கேக் வேகிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும். 25 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் ஆயிருக்கு. கடாயை ஓப்பன் பண்ணுறேன். கேக் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அன்னம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.